ஐயோ இந்த நிலைமைக்கு ஆக்கணும் நீங்க இந்த நிலைமைக்கு மச்சனை ஆக்கி விட்டது நீங்க தான் ஐயா. நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எங்களுக்குள்ள பிரச்சனை தீந்துரும், நீங்களும் சேர்ந்துக்கிட்டு குத்துறா இல்ல பிரச்சனை முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் என்ன வேலைக்கு வந்தேனே தெரியலாம போயிட்டாரு. அண்ணே வந்தாரை வாழ வைக்க வேண்டும் நாட்டிலே. நம்ம பாம்பே பத்தி அப்புறம் என்ன யாரும் சந்தேகப்படக்கூடாது. நம்ம பாம்பே பார்த்தியா இருக்கு, சந்தேகமே பற்றாதீங்க. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. வணக்கத்துக்குரிய வடவேடுகளை வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்றும் சென்னை தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருக்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டிய உதவி செய்ய எதிர்பார்க்கும் எடுத்து உரைகள் வேடுகளே. வாழ வைக்க வேண்டும் எல்லாத்திலே செந்தனைக்க காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே. வணக்கங்க. பணிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இருப்பது கழுகு மாமலை. என் தாய் அரசு போதுவோம் பேட்டி மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகான புள்ளிமானை கண்டேன். கண்டவுடனே பிடிக்க நினைச்சேன். ஆனா கண்டதெல்லாம் பிடிக்கணும்னு என்ன இல்ல தேவையில்ல. உங்க அண்ணன் இருக்கா, அந்த மனுஷன் புழுகுறாரு மனுஷன். சுச்சு ஆமா சந்தேகப்படுறீங்களா? ஐயோ தோழி இருக்கார அவளையுமா? அவ சரியான புழுகுனை மூட்டை. ஏன்னா ஒன்னே இல்லடா செல்லாம், இங்க வேற பேசிக்கிட்டு இருக்க. அம்மா நீ பேசாம இருமா. அப்ப உங்களை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சியே வந்துச்சு. அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியுமாங்க. நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மானை கொடுத்தீங்கன்னா எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. பொடிநடையா போறவரே. அம்மா நான் பாட்டா பாட சொன்னேன் இல்ல, மான கொடுத்தா போயிருவீங்கன்னு சொல்றேன். பொடிநடையா அந்த மான் எப்படி மான் தெரியுமா? எப்படி கொடுமா? அழகான அழகான எந்த பெண்மானி அழகிலும் இளமையும் கூடுது, நினைத்தாலே நெஞ்சில் தேனோடுது, நினைவுகள் அலைகளை. என்ன ஆடிக்கிட்டு கேக்குறேன். நான் மானை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா பெண்மானம்மா நீங்க கொடுக்க அதை நான் வாங்கிட்டு போக சிறப்பா இருக்கும். அதான் என்னோட ஆசை. கொடுத்துருங்க. கண்ணிரண்டை யாவருக்கும் கட்டுவருக்கு 3 விழி விழி என்ன விழி 7 நீவோக்கு நன்ன மணந்தம் தவத்தால் அருள் ஞான பெற்றவருக்கு அனந்த விழி என்றறி. கண்ணி எல்லாருக்கும் 2 தான். ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து 3ஆம் அறிவு. என்ன விழி 7 நீவோக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிறுச்செங்குத்தொன்னு கொடுக்க வேண்டுமா? அப்படி கொடுக்கறப்ப தன்னோட நகை கண்ணை தன்னுடைய கண் 2 7 நீவோக்கு நன்னம் அனந்தம் தவத்தால் அருள் ஞான பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றது. அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள்
அப்படின்னு அர்த்தம். முதல் காவல் எங்க அண்ணன் வீரதேவன். ஒரு பொய் சொல்லிருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்லிட்டேனே. தோழி இரண்டாவது காவல்ல அவங்களும் பொய் சொல்லிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். புழுகுனி மூட்டை ஒன்னே இல்லடி செல்லம். மூன்றாவது காவல நானு. ஆமா. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேனுங்க. ஹரிச்சந்திரனுக்கு அப்புறமா ஹரிச்சந்திரன் தான் 56 தேசங்களை ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி தான். ஆமா. பொய் சொல்லலாம் மெய்யன். இது உலக அறிஞ்ச உண்மைதானங்க அப்படின்னு பேர் வாங்க. ஆமா. அவருக்கு அப்புறமா பொய் சொல்லலாம் மெய்யி அப்படின்னா அது நான் மட்டும்தான். மண்டே பொழந்துருவேன். உலகத்துல எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 56 தேசங்களை ஆண்ட ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி சாகும் தருவாயில கூட பொய் சொல்லல. அவருக்கு அதுக்காகத்தான் பொய் சொல்லாம் மெய்யன். அவன் ஆண்மகன் என்பதால மெய்யன், நான் பெண்மகன் என்பதால மெய்யி. எந்த நூல்ல எழுதிருக்குது? எந்த புத்தகத்துல உங்களை அப்படி எழுதிருக்குது? தெரியாதா? தெரியாதாவா? நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? பச்சை நானா? நீங்கதான் பச்சை குழந்தையா? ஏங்க நீங்க என்ன வெளி உலகமே தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? பச்சை குழந்தையா? நானு பச்சை குழந்தை இல்லம்மா, ரோஸ் குழந்தை. ஏன் இப்படி வார்த்தை சொன்னீங்க? நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? ஏன்னு கேட்டேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே தெரியும் நான் பொய் சொல்லலாம் மெய் என்று. 99% பேர் அனைவருக்குமே தெரியும். அந்த 1% யாருன்னு தெரியுமா? அது நீங்கதான். நீங்கதான். என்ன எல்லாரும் ஒரு திறமைசாலியோட திறமை அந்த திறமைசாலி மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஒரு 10 பேருக்குனாலும் தெரியும். ஒரு 100 பேருக்காச்சும் தெரியும். 1000 பேருக்காவது தெரியும். லட்சம் பேருக்காச்சும் தெரியணும். இல்லனா கோடி பேருக்காவது தெரியணும். தெரிஞ்சா தானே உண்மையை பதிக்கப்பட முடியும். சரி, நீங்க மார்க்கெட்டிங் தேடி வந்திருக்கீங்க. நான் பொய் சொல்லாமையின் உலகத்துக்கே தெரியும். உங்க ஒரு ஆளை தவிர நீங்க வசிக்கிற இடம் எந்த இடம் சொல்லுங்க? கழுகு மாமலை. ஓஹோ, கழுகு மாமலையா? சரி, அடிவாரத்துல உச்சிலையா? உச்சி உச்சி அப்படி சொல்லுங்க. ஏன்னா அடிவாரத்துல இருந்தா கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க உச்சியில இருக்கிறதுனால 100க்கு 200% தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குடும்பம் மட்டும்தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இனிமே தெரிஞ்சுக்கலாம். அப்ப மார்க்கெட்டை தேடி தானே வந்திருக்கீங்க நீங்க. நான் உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன வந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி உண்மைகளை நான் சொல்லியிருக்கேன். சரி, உங்களுக்கு சொல்ல போற இந்த உண்மையை தான் நான் மேன்மையான உண்மையாக கருதுகிறேன். நானும் சிறப்பா கருதுறேன். அப்படியா? அப்ப நான் உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. எதிர்பார்க்கறீங்களா? அதுதாங்க பாக்கியா இருக்குது. இந்த அகத்தினுடைய அழகு முகத்தில் அப்படியே பிரகாசமா தெரியுது. உங்களுக்கு நல்ல தேஜஸ் தெரியுதே. தெரியுதா? சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க உண்மையை சொல்ல போறீங்கன்னு மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்கு. கை கால் ரெண்டு தலையில நிக்காத மாதிரி இருக்கு. ஒரே ஆட்டம் போடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கட்டுப்பாடா நின்னுகிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, மகிழ்ச்சியா இருக்கீங்க. மகிழ்ச்சி. அப்ப நான் உண்மையை சொல்ற மட்டும்தான் பாக்கி. அப்ப நான் சொல்லிடவா? சொல்லுங்க. எதிர்பார்க்கறீங்களா? ரொம்ப எதிர்பார்க்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. மார்க்கெட் இல்ல, மரியாதை எங்கிறது கிளம்பிருங்க. எடுங்க. மான்குட்டி இல்ல, தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணீங்க? உங்க அண்ணனை சொன்னேன்ல பொய் புழுகுலேன். ஆமா, ரொம்ப தப்பு. மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த தோழியை சொன்னேன்ல புழுகுனி மூட்டன், அது மகா தப்பு. மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா தெரிஞ்சுச்சா எவ்வளவு வருத்தப்படுறாளே. அந்த புழுகுனிக்கும் புழுகுனி மூட்டைக்கும் சங்க தலைவி இந்த மாதம் மொத்த உருவம். அப்புறம் சங்கம் இருந்த தலைவி நில பொய்யால் பொய்யுரைத்தால் பொய்யும். மார்க்குட்டி நீங்க பிடிக்காம போக மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு மார்க்குட்டி வேணுமோ? வேண்டாமோ? அப்ப நீங்க பிடிச்சிருவீங்களோ? பிடிக்காம போயிருக்கணும். அவங்க கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்களோ? மயிலே மயிலே என்ன இறங்க கூடாது. போடலன்னா புடிங்கிற வேண்டியதான். கொலகார பாவியா அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டிய. அப்படியா? ரசிக்கும் சிவானி நான் சொல்லிக்கும் முட்டைய நின்று
பொழுது மன்னம் இன்னைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே வா சொல்லிக்கும் முத்தைய நின்று தள்ளிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மன்னம் இன்னைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கச்சிலைக்கு சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு கச்சிலைக்கு சித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு கச்சிலையில் கட்டளையிலே மயக்கம் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்று நினைத்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்று நினைத்து விற்பனை செய்யாதே மதியே. அதை நினைக்கும் பொழுது மன்னம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே வா சொல்லிக்கும் முத்தைய நின்று கல்லிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மன்னம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். மாவுலகம் போற்றுவதை நாடி வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி. மாவுலகம் போற்றுவதை நாடி வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி. பெண்கள் இந்த வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி. பெரும் ஆணவத்தினாலே பெரும் ஞானியைப் போல நினைத்து வீணிலே அலைய வேண்டாம். பெரும் ஆணவத்தினாலே பெரும் ஞானியைப் போல நினைத்து வீணிலே அலைய வேண்டாம். அதை நினைக்கும் பொழுது மன்னம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே வா சொல்லிக்கும் முத்தைய நின்று கல்லிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மன்னம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். அதை நினைக்கும் பொழுது மன்னம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். நன்றி கலந்த வணக்கம். கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு வெல்லுக அறமும் மெய்மையும் பொறையும் மேகமேறியானும் வெல்லாமற் செல்லுக. செல்லுகன்னு செல்லுக செல்லு வேற, நீ செல்லு ஆகுதுல ஏரியா. பாவம் பொய்மொழி தைத்தியர் குலம்னா சரி எல்லாம் பொய் சொல்றது இங்க பாருங்க. பாவம் பண்றது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாங்க. ஆமா. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து ஆமா. அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் தெய்வப்புலவர். அதனாலதான் உங்க அண்ணன் கேட்டேன், சரி தோழி கிட்ட கேட்டேன், அடுத்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப தீர விசாரிப்பதானே உண்மை புலப்படும். ஆமா அதுதானே உண்மை. எல்லாத்தையுமே நம்பிட முடியும். வள்ளியதனை கண்டு மரந்தல் ஏறிய வேடன் கொள்ளிய பசியை தீர்த்து ரசித்த குரங்கை கொன்றார். நல்லார் ஒருவருக்கு செய்தார் நல்லமதி மிக்கதாக புள்ளாதற்கு செய்தால் உயிர்தனை போக்குவாரு. நல்லவங்க கிட்டவங்க பார்த்துதானே ஒரு உதவி செய்ய முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. தெரியணும்ல. பாக்குறதுக்கு நல்ல ராஜ அலங்காரமா இருக்கீங்க, நல்ல அழகா லட்சணமா இருக்கீங்க. ஆனா பேசுறது புறம் பொய் பித்தலாட்டம் புழுவுனி மூட்டையா இருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் வெளி தோற்றத்தை பார்த்து ஒருத்தர் இடம் போட்டலாமா? காடு உங்களுது, ஆனா மான் என்னது? சரி வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க, ஆனா என்னைய புழுகுனீங்க. என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன? திருடன் தானே. திருடன் எவனாச்சும் ஒத்துக்குவானா? அது எப்படி ஒத்துக்குவாங்க? கூட்டத்துக்குள்ளே இருப்பான். ஆமா. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? யாரோ திருடிட்டாங்களா, யாரு அவன், அவனை புடிச்சு கட்டணும்யா அப்படின்னு அவன் தான் வேகமா சொல்லுவான். அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் அவன் தான் திருடன். ஆனா அதனால அது மாதிரிதான், அந்த எண்ணம் மாதிரிதான் எனக்கு பார்த்தா திருட்டு புத்தி ரொம்ப இங்க இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் என்ன, அப்புறம் என்ன சொன்னா இவருங்க எப்பவுமே பந்தை பார்த்து
பார்த்து எறியணுங்க. ம். பார்த்து எறிஞ்சாதான் பரவாயில்ல, இல்லைன்னா மூஞ்சி முகரில் வந்து அடிபட்டு போயிடும். பார்த்து பிடிச்சா பிடிக்கணும், இல்லைன்னா அது என்ன ஆகும்? அடிபட்டு தானே போயிடும். ஆமா. இவர்களே, உங்கள்ட்ட இருக்கிறதுனால லாபம் இருக்கா? இல்ல. நேரம் என்கிட்ட இருந்துச்சுன்னா 2 குட்டி போட்டிருக்கும். சரி, ஏற்கனவே நீங்க மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏற்கனவே ஒரு மான் இருக்குது. ஒரு மான்குட்டி இருக்கையிலே நீங்க இன்னொரு மான்குட்டிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. இந்த மான்குட்டியை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற மான் மீது ஆசைப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? என்னண்ணே? யாருமா அவரு? வேடுவரு. மாப்பிள்ள கேளுங்க மாப்பிள்ள. என்ன இருந்தாலும் நம்ம இனத்தவர் தானே. நம்மள நம்பி தானே. இனத்தை காமிக்கா வேலி பயிரை காக்கணும்ல. ஆமா. என்ன கேட்டு வந்தாரு? மான்குட்டி கேட்டு வந்தார். கேட்டு வந்தார்ல. கேட்டு வந்தா நம்ம வெறுங்கையோட அனுப்பலாம். இல்லனே, உள்ள தேனு தினமாவும் பிசைஞ்சு வச்சிருக்கேன், உருண்டை பிடிச்சு தரனே. தேனு தினமாவெல்லாம் வேணுமாமா? ஆமா, நான் என்ன சாப்பாடுறாமண்ணா? வேற என்ன கும்மையா காலியா? இல்ல என்ன கேக்குறேன்? அதெல்லாம் இல்லாமா. அவர் என்ன கேட்டாரு? மான்குட்டி தான் கேட்டார். நான் என்ன சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள 60 வயசுல ஒரு மான் இருக்கு, அதை புடிச்சு கொடுக்குறேன். 60 வயசுல மானா? வேணும்னா ஒரு ஜோதி என்ன தள்ளி விட அப்படி அனுப்பிச்சு விடுங்க. அதையும் விடத்துக்கு ஆள் இல்ல. 60 வயசா இருந்தாலும் வேணுங்கிறா மனுஷன். நோ ப்ராப்ளம். அதனால என்ன சொல்ல வர்றேன் இப்ப, என்ன ஓடி வந்த சின்ன குட்டி மானம்மா, அதை தேடி வந்த கந்த வேட நானம்மா, மூடி வச்சு மறைக்கிறது நியாயமா, அதை உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்ச ஆனம்மா, அது சின்ன குட்டி செவத்த குட்டி மாமன் அந்த புருவ குட்டி வள்ளியம்மா வேணாம்மா, மறைச்சு வச்சு நீங்க வேடிக்கை காட்டாதம்மா, ஓடி வந்த சின்ன குட்டி மானம்மா, அதை தேடி வந்த கந்த வேட நானம்மா. பட்டு பட்டு மானே நோகுது, அதை கட்டி போட்டதால எங்குது ஹோய். பட்டு பட்டு மானே நோகுது, அதை கட்டி போட்டதால எங்குது, உள்ள இருக்கு எதனாலே உலகே தந்திடான கண்ணி நிறமால் உலமானே அறிவுடனே ஊரில் கேட்டு பாருப்பா, களத்தூர்ல கேட்டு பாரு எப்படி கேடுவாங்க. உத்தமமானவர், நல்லவர், வல்லவர், ஊரில் கேட்டு பாருப்பா, உத்தமமான வேணானம்மா, உண்மையை நான் சொல்லுறேனம்மா, உறவுக்கான வேண்டானம்மா, அது எனக்கு மான் கிடைக்கணும். நீங்க அவசரப்படாதீங்க. நீங்க பாட்டுல அடிச்சு மண்டையை பொழந்துட்டீங்கன்னா எனக்கு மானை எப்படி யாரு தர்றது? நெளிவை முடிக்கலாம் பாருங்க மாப்பிள்ளை. பட்டத்திராணி பார்வை வெற்றிக்கு தாயன
நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் பட்டுத்திராணி பார்த்த பார்வை வெற்றிக்கு தாயினை என்ன வேண்டும் நாட்டுக்கண்ட பூங்கொடி காடுவது நாரினம் ஒரு முறை என்னை பார் தெளிவது நாடக குடி ஒரு வேலையில் மறுபடி என்னை பார் நாடுகண்ட பூங்கொடி காடுவது நாரினம் ஒரு முறை என்னை பார் தெளிவது நாடக குடி ஒரு வேலையில் மறுபடி என்னை பார் காற்று குடித்தாலும் குடைக்காதது நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் வெற்றிக்கு தாயன என்ன வேண்டும் துடித்து எழுந்ததே குதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணித சொல்லுங்கள் பட்டத்திராணி பார்த்த பார்வை வெற்றிக்கு தாயின என்ன வேண்டும் பட்டத்திராணி பார்த்த பார்வை வெற்றிக்கு தாயின என்ன வேண்டும் நன்றிகளை மாட்டுக்குரிய அங்கலட்சணம் மணியா சொல்லுங்க காஜாத கனகத்தே இப்ப திறந்தது அப்ப திறந்தது கலாமே அதான் நேரங்கிறது காஜாத கனகத்தே நினுலாவுனர் காரிகையே
மான்குட்டியை தேடி வரல கண்ணே கண்ணே இல்லாதே